வணக்கம். ஸ்ரீ காளியம் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் கார்த்திக் கிடைக்கலாம். இன்னைக்கு நம்ம எஸ்கே அஸ்ட்ராலஜி ஆன்மீகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போட்டு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி எப்படி நம்ம கொண்டாடுவது நம்ம பார்க்க போறாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம எப்படி கொண்டாடணும், இதுல படம் வச்சு எப்படி கொண்டாடணும், சிலை வச்சு எப்படி கொண்டாடணும் பார்ப்போங்க. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்னன்னு பார்ப்போங்க. அதே மாதிரி பார்த்தா இந்த விநாயகர் சதுர்த்தி உருவான வரலாறு நம்ம பார்ப்போங்க. அப்போ இந்த ஒரே வீடியோல என்னென்ன பார்க்க போறீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஏன் உருவாச்சு, இதுல விநாயகர் சதுர்த்தி நம்ம என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும், அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி படம் வச்சு எப்படி வழிபாடு பண்றது, இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம எப்படி நம்ம சிலை வைத்து நம்ம எப்படி நம்ம வழிபாடு பண்றது நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்னன்னு நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதான் ஒன்னே ஒண்ணுதான், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் உங்க நண்பர்கள் எல்லாரோட இந்த வீடியோ பகிர்ந்தளிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற ஏதோ ஜாதக கொலைகளுக்கு நீங்க தீர்வுகள் பெறணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பரம்பரை வழி ஜோதிடர். இந்த பரம்பரை ஜோதிடர் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், எப்பனா கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம எப்படி நம்ம கொண்டாடுவதுன்னு பார்ப்போங்க. 5 கரத்தானை யானை முகத்தானை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றேனே நந்தி மகந்தனை ஞான புதல்வனை புத்தியில் வைத்து நாளும் போற்றேனே கணநாதா. அதாவது இது பாத்தீங்கன்னா விநாயகர் நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய அந்த வழிபாட்டு நம்ம சொல்லக்கூடிய தமிழ் வழி மந்திரங்க. இதுல பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தினாவே எல்லாரும் கொண்டாட்டமா இருக்குங்க. குறிப்பா சொல்லணும்னா குழந்தைகள்ல இருந்து இளம் வயதினர்ல இருந்து பெரியவர்ல இருந்து முதியோர் வரை மகிழ்ச்சியோடும் விளையாட்டுத்தனத்தோட நம்ம செய்யக்கூடியது இந்த விநாயகர் சதுர்த்திங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா பண்டிகை அன்னைக்கும் நம்ம ஒரு நாள் தான் விநாயகர் சதுர்த்தி மட்டும் பாருங்க. கிட்ட ஒரு மாசமா பாத்தீங்கன்னா அந்த ஊரே களை கட்டி இருக்குங்க. சின்ன பசங்க பாத்தீங்கன்னா நான் தான் பிள்ளையார் வாங்க போவேன், எனக்கு காசு கொடுங்கப்பா, நான் போய் விநாயகர் வாங்கிட்டு வர்றேன், நான் போய் சிலை செஞ்சு எடுத்துட்டு வரேன். பாதி பேர் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா தன் வீட்டுல களிமண் எடுத்துட்டு அதுல பன்னீர் கலந்து அங்க சிலை செஞ்சு நான் விநாயகர் சிலை செஞ்சிருக்கேன்ப்பா, இந்த சிலையை வச்சு வழிபாடு பண்ணுங்கப்பான்னு சொல்லுவாங்க. இளைஞர்லாம் பாத்தீங்கன்னா ஊர்ல அப்படியே நிதி திரட்டுவாங்க. ஊர்ல நிதி திரட்டி ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விநாயகர் சிலை ஒரு 5 அடிக்கு 10 அடிக்கு 18 அடிக்கு விநாயகர் சிலை வச்சு அந்த விநாயகருக்கு இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து அந்த விநாயகர் பூஜை செய்து விநாயகர் என்னென்ன செய்யணுமோ அத்தனை சந்தோஷத்தோட செய்யக்கூடிய வித்தைக்கு முதல்வன் சொல்லக்கூடிய இந்த கணநாதனை பாத்தீங்கன்னா எல்லாருமே கொண்டாடுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல விநாயகர் சிலை வச்சு கும்பிடுவோம், ஊர்ல வச்சு கும்பிடுவோம், வீதியில வச்சு கும்பிடுவோம், விநாயகர் கோயில சிலை வச்சு கும்பிடுவோம். நம்ம செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்கள் விநாயகர் சிலை வச்சு நம்ம கொண்டாடுவோம். அப்படி எல்லா இடத்திலையும் எல்லா மக்களாலையும் கொண்டாடப்படக்கூடிய திருவிழான்னு பார்த்தா விநாயகர் சதுர்த்தி. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க 40 வயசா இருக்கீங்கன்னா உங்க சின்ன பிள்ளை காலத்தை நினைச்சு பாருங்களேன். நம்ம அப்பெல்லாம் எப்படி செஞ்சிருப்போம், மண் செஞ்சு மண் எடுத்து விநாயகர் செஞ்சு அதை ஆடி பாடி. அதே மாதிரி நம்ம இளைய சமுதாயம் இருக்கும். அப்ப நம்ம என்னென்ன பண்ணோம், வரி வசூல் பண்ணி நம்ம விநாயகர் சிலை வச்சு நம்ம அது கொண்டாடியதுக்கு எவ்வளவு பண்ணிருப்போம். அப்ப இதுல மறு நினைவுகளா தான் இருக்கும். விநாயகர் சதுர்த்தின்னு எடுத்தோம்னா மற்ற பண்டிகையை விட இது ஒரு மறு நினைவுகளா இருக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிறப்பு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்றோம் இல்லையா. இது என்ன முக்கியமான பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும்னு பார்த்தா, முக்கியமா அதுல கூடியது பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்ல சார், எனக்கு புத்திர பாக்கியமே இன்னைக்கு கிடைக்கல சார், எனக்கு என் சைடும் ஜாதகம் நல்லா இருக்கு, மனைவி சைடும் ஜாதகம் நல்லா இருக்கு சார், என்ன தோஷம்னே எங்களுக்கு தெரியல சார், ஆனால் குழந்தைகள் எதுவுமே இல்லை சார்னு சொல்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி விரதம் இருக்கிறீங்க, விநாயகரை வழிபாடு பண்ணி விநாயகர்கிட்ட கேட்கிறீங்கன்னா உங்களுக்கு அடுத்த விநாயகர் சதுர்த்தியில குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது 100க்கு 100 உண்மைங்க. அதே மாதிரி கடன்ல இருக்கீங்க, கஷ்டத்துல இருக்கீங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல பில்லி சூன்யம் வச்ச மாதிரி இருக்கு, எனக்கு வீட்டுல ஏதேதோ நடக்குது, எனக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கோம், நாங்க எங்க குடும்பத்தை ஒற்றுமையே இல்லை சார்ன்னு நினைக்கிறேன். நீங்களும் விநாயகர் சதுர்த்தி நீங்க இருக்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே தீருங்க சார். நான் விநாயகர் சதுர்த்தி விரதம் ஏற்படுத்துறது கிடையாது சார், எங்க பரம்பரைக்கு அப்படி கிடையாது சார், நான் இப்ப புதுசா தொடங்கலாமான்னா விநாயகருக்கு தோஷமே கிடையாதுங்க. உங்க வீட்டு பிள்ளைங்க பிள்ளையாருங்க அவரு, உங்க வீட்டு பிள்ளை நீங்க செய்யறதுக்கும் கூப்பிடுறதுக்கும் உங்களுக்கு பர்மிஷன் வேணுமா, வேணாம் இல்லையா? முழு முதற் கடவுளை முழு மனதோட நீங்க எடுத்து வச்சு கும்பிடலாங்க. இதுதான் அதுதான் இல்ல. புரியுதா? அருகாமையில் இருக்க ஏதோ ஒரு விநாயகர் கோயிலுக்கு போங்க, உங்க பேர் நாம உங்க வம்சத்தை நம்ம சொல்லி இது மாதிரி விநாயகர் சதுர்த்தி நான் வழிபாடு பண்ண போறேன்ப்பா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நான் உன்னை நல்ல முறையா வழிபாடு பண்ண நான் கிட்ட கேளுங்க, கேட்டு விநாயகர் சதுர்த்தியை தொடங்கலாம், அதுக்கு எந்த ஒரு பேதமும் கிடையாது. அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்கள்ல மந்தமா இருக்காங்க சார், என் புள்ள சரியா படிக்கவே மாட்டாங்க சார், என் புள்ள என்னதான் படிச்சாலும் மறந்து போயிடறான் சார் சொல்ற நீங்களும் விநாயகர் சதுர்த்தி விரதம் இருக்கும்போது
அந்த புத்தி விநாயகர் புத்தியை கொடுப்பார், சித்தி விநாயகர் சித்தியை கொடுப்பாருங்கிற மாதிரி உங்க பிள்ளைங்க ஞானத்தாலே படிப்பை கொடுப்பாருங்க இந்த விநாயகர் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தியில நம்ம வந்து இந்த விநாயகர் நம்ம எப்படி உருவாச்சு நம்ம கதையை பார்த்துட்டு வருங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா 2 கதை சொல்றாங்க. முதல் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்வதி அம்மா இருக்காங்களே, இந்த பார்வதி அம்மா நீராட போகும்போது சிவகணங்கள்ல ஒன்னான நந்தியை தான் வந்து காவல் வச்சுட்டு போறாங்க. நந்தியை காவல் வச்சுட்டு போகும்போது நந்தி வந்து சிவனுக்கு மட்டுமே விசுவாசமா இருக்காரு. இந்த அம்மாவுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. சிவன் வரும்போது சிவனை உள்ள விட்டுறாரு. அப்படி இருக்கும்போது இந்த அம்மா என்ன என்றாங்கன்னா, சரி நமக்கு நம்மளே வந்து ஒரு காவல் ரெடி பண்ணா என்னங்கும் போதுதான் என்ன பண்றாங்க, தான் வந்து குளிக்க எடுத்துட்டு போன மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மஞ்சளை வந்து ஒரு குழந்தை உருவமா செய்யறாங்க. குழந்தை உருவமா செஞ்சு அந்த குழந்தை உருவத்தை உயிர் கொடுக்குறாங்க. ஒரு பெண்ணின் மூலியமா உயிர் வரதுனால அந்த பார்வதி அம்மா அந்த குழந்தைக்கு அம்மா தாயா சாப்பிட்டு வந்துடுறாங்க. தான் அந்த குழந்தைய தான் பெற்ற பிள்ளைன்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு அவங்க கொடுக்கறது இது பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளைக்கு எனக்கு காவலா இருப்பான்னு சொல்லிடுறாங்க. இந்த விநாயகரை என்ன பண்றது, பிள்ளையார என்ன பண்றாருன்னா வாயில் காவலா நிக்கிறார். அப்போ ஆற்றுக்கு செல்றது என்ன பண்றது, சிவபெருமான் அங்க வர்றார். சிவன் வரும்போது சிவனை உள்ளே விட தடுக்கிறார். சிவன் சொல்றாரு, என் மனைவி நான் பார்க்க போறேன்ப்பா, அது யாரும் இல்ல என்னோட மனைவி தான் சொல்றாரு. எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார். இந்த சிறுவன் வந்து பிள்ளையார் வந்து அனுமதிக்கவே இல்லை. அப்போ சிவனுக்கு கோபம் வந்துருக்கு, செம்ம கோபம் வந்துடுறாரு. கோவப்பட்டு என்ன பண்றாரு, தன் கையில விழுந்த சூலாயுதத்தால அந்த குழந்தையோட தலையை 2 துண்டா வெட்டிடுறாரு. முண்டம் தனியாகவும் தலை தனியாகவும் போயிடும். அதாவது உடல் தனியாகவும் தலை தனியை பிரிச்சிடுறாரு. பிரிச்ச பிறகு என்னன்னா, இந்த பார்வதி அம்மா வந்து குளிச்சுட்டு வந்து பாக்குறாங்க. நீராடி முடிச்ச பிறகு வந்து பாக்குறாங்க, தன் பிள்ளை வந்து தலை தனியாகவும் உடல் தனியாக வெட்டுண்டு கிடக்குறார். இதை பார்த்து அந்த அம்மா கோவம், யார் இந்த செயலை செஞ்சதுங்கும் போது, நான் தாமா பண்ணேன், நான் வந்து உள்ள வரணும்னு சொன்னா அனுமதிக்கிறேன், நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் போது அந்த அம்மா நடந்ததை சொல்றாங்க. நான் உருவாக்கின என் பிள்ளைய நீ எப்படியும் கொண்டீங்க, எனக்கு என் பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்பட்டுறாங்க. கோபத்தின் எல்லைக்கே பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி இல்லையா, ஆத்மரியா சக்தி வந்து கோபத்தின் உச்சிக்கு போகும்போது உலகை அழிக்க நிலை வந்துடுமோன்னு என்ன பண்றாங்க, தேவர்கள் நாரத முனிவர் எல்லாமே வந்து பயப்படுறாங்க. பயப்பட்டு என்ன பண்றாங்க, சிவன்கிட்ட சிவனே முதல்ல பார்வதியோட இந்த கோபத்தை தனிச்சிருப்பாங்கிறாங்க. அப்ப பார்வதியோட கோபத்தை தணிக்கிறதுக்கு என்ன பண்றோம்னு கேட்கும் போது, என் பிள்ளை எனக்கு உயிரோட வேணும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி என் உருவாக இந்த பிள்ளைதான் எல்லாத்துக்கும் முழு கடவுளா அங்க இருக்கணும்னு. அந்த பேச்சுக்கு ஏற்று சிவன் என்ன பண்றாருன்னா, தன்னோட பூத கணங்களை அனுப்பிச்சு, அதாவது தாயை பிரிந்து வடக்கு பக்கமாக தலை வைத்து படுத்திருக்கக்கூடிய ஒரு உயிரோத தலையை எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த உயிரோத தலையை எடுத்துட்டு வர்றது பூதகணங்கள் போகும்போது அங்க என்னன்னா, ஒரு மண்டபத்து வாசல பாத்தீங்கன்னா ஒரு யானை ஒண்ணு தலையை வந்து வடக்கு வச்சுட்டு படுத்திருக்கு தாயை பிரிஞ்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த யானையோட தலையை எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்படி யானை தலையை எடுத்துட்டு வந்து விநாயகருக்கு வச்சு என்ன பண்றாங்க, விநாயகருக்கு உயிர்ப்பித்து கொடுக்கிறார் சிவபெருமான். அவர் உயிர்ப்பித்து கொடுக்கும் போது அவர் என்ன ஒரு பாக்கியத்தை கொடுக்குறாருன்னா, என்னோட அனைத்து கணங்களுக்குமே நீதாப்பா அதிபதி இன்ற நாள்ல இருந்தே சொல்லி மகனேன்னு அந்த பிள்ளையை தூக்குறார். அப்போ அந்த மகனுக்கு கணங்கள் எல்லாத்துக்கும் அதிபதி நீ கணபதினு சொல்லி பேர் நாம சூட்டுறார். பிறகு அந்த பார்வதி அம்மா வந்து தன் பிள்ளையை வந்து ஆரத்தள்ளி மகிழ்ச்சி அடைகிறாங்க. இது நடந்தது பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நடந்ததுங்க. அதனாலதான் வந்து விநாயகர் வந்து பிறந்த நாளான இன்றைய விநாயகர் சதுர்த்தி நம்ம வந்து வழிபாடு பண்றோங்க. இன்னொரு கதை இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கஜாமுகாசுரனை விநாயகர் வதம் பண்ணாலும் எல்லாருமே கேட்டிருப்போம் இல்லையா. இந்த கஜாமுகாசுரன் பாத்தீங்கன்னா வந்து யானை தலை இருக்கும், பெரிய தந்தம் இருக்கும், பெரிய தும்பிக்கை இருக்கும், தலை 2 கொம்பு இருக்கும், முரட்டுத்தனமான 2 கொம்பு இருக்கும். பார்க்கவே அப்படி பயங்கரமா இருப்பார். பார்க்கவே பயங்கரமா இருக்கக்கூடிய அந்த கஜாமுகாசுரன் என்ன பண்றாருன்னா, நான் வந்து இன்னும் எனக்கு அதிகமா பவர் வேணும், எனக்கு இன்னும் எனக்கு சக்தி வேணும்னு கேட்கும் போது அங்க அசுரர்கள்லாம் அரக்கன்கள்லாம் தலைவர் யாரு, சுக்ராச்சாரியர் இல்லையா, சுக்கர பகவான் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, நீ சிவனை நோக்கி தவம் இரு, சிவனை நோக்கி தவம் இரு, நீ வந்து வரத்தை கேளுங்கிறார். அப்ப சிவனை நோக்கி இவர் தவம் இருக்காருங்க. சிவனை நோக்கி தவம் இருந்து அந்த வரம் கேட்கிறார். அப்படி என்ன வரம் கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு யாராலையும் எந்த ஆயுதத்தாலும் எந்த மனிதராலையும் எனக்கு அழிவு நேரக்கூடாது, அப்படி ஒரு என்னை சுத்தி இருக்கக்கூடியதுனால எனக்கு வந்து ஆபத்து, எனக்கு அழிவு ஏற்பட்டாலும் எனக்கு வந்து அடுத்த பிறவி எனக்கு இருக்கக்கூடாது சிவனேன்னு கேட்கிறார். அவரும் ஓகே நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன்னு. அப்போ இந்த வரம் பெற்ற அரக்கன் சும்மா இருப்பாரா? இந்த வரம் பெற்ற அரக்கர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மதனாபுரிங்கிற ஒரு நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்தை இவர் ஆட்சி செய்யறார். ஆட்சி செய்யும் போது என்ன பண்றாருன்னா, 30 கோடி தேவர் சொல்றோம் பாத்தீங்கன்னா, அந்த 300 கோடி தேவரையும் எடுத்து வந்து போட்டு சித்திரவதை பண்றார். இதுலயும் பாத்தீங்கன்னா காலை மதியம் இரவு இந்த 3 வேலையும் என்ன பண்ணணும்னா 1000 தோப்புகரணம் போகணும். அவர் முன்னாடி வந்து எல்லா தேவரும் வந்து 1000 தோப்புகரணம் போகும். இதுல என்னன்னா தேவரெல்லாம் முடியல, அப்படியே வந்து செத்து போன நிலைமை வந்துடுறாங்க, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப எல்லாரும் சிவன்கிட்ட போயிட்டு வரம் கேட்கிறாங்க.
அப்ப சிவன் என்ன சொல்றாருன்னா என் மகனை போய் பார்ப்பாங்க. அப்போ அந்த விநாயகர்கிட்ட போயிட்டு மன்றாடும் போது விநாயகர் சரி நான் வந்து இதை நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கன்ட்டு விநாயகர் வந்து போர் தொடுக்கிறார். விநாயகர் போர் தொட்டு சற்று ஒரு சில கணத்திலேயே பாத்தீங்கன்னா அவரோட இந்த அரக்கனோட எல்லா படைகள் தேர்கள் எல்லாத்தையும் அடிச்சு துக்கம் பண்ணிடுறாரு. ஒண்ணு இல்ல, கடைசி அரக்கன் மட்டும்தான் இருக்கான், கஜமுகாசுரன் மட்டும்தான் இருக்கான். ஆனா கஜமுகாசுரன் என்னென்னமோ பண்றாருங்க, ஆனா இவரால கொல்லவே முடியல. அப்பதான் வந்து என்னப்பா நான் பண்றதுன்னு தன் தந்தையான அந்த சிவன் நினைச்சு கேட்கும் போது அசரீரியா சொல்றாரு, வானத்துல ஒரு குரலா கேட்க, கணநாதா அவனை வந்து அழிக்க முடியாது, அவனுக்கு நான் வந்து வரம் கொடுத்திருக்கேன். இது மாதிரி சொல்லும் போது இது வந்து சட்டம் யோசிக்காத பிள்ளையார் என்ன பண்றாரு, தன் வலது தந்தத்தை உடைச்சு ஒரே குத்தா குத்திடுறாரு. இந்த குத்தும் போது இந்த தந்தம் எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய தீப்பிழம்போடையும் மிகப்பெரிய சத்தத்தோட மிகப்பெரிய ஒளியோட மிகப்பெரிய ஆட்டோன்னு போயிட்டு அந்த கஜமுகாசுரனை போய் தாக்குது. அப்படி தாக்கும் போது கஜமுகாசுரனா கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்து என்ன பண்றான், டக்குன்னு அடுத்த தன் நிலையை மாற்றி மூஞ்சுருவா மாறி என்ன பண்ற விநாயகர் வந்து கடிக்கிறதுக்கு வரும். அப்ப மூஞ்சிரா மாறி வரும்போது தன் ஞான பார்வையால அந்த மூஞ்சிர பார்க்க ஞான பார்வையால பார்த்து ஞானத்தை வழங்குனால அந்த மூஞ்சிரனா விநாயகர்கிட்ட தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குது. அதுல இருந்து என்ன பண்றேன்னா அந்த மூஞ்சிருவ தன்னோட வாகனமா அவர் எடுத்துக்கிறார். அப்போ ஒரு அரக்கன் தன் தவறை உணர்ந்து திருந்தியதால அத மூஞ்சிருவா மாறும் போது அந்த மூஞ்சிருவ வந்து தன் வாகனமா இவர் வந்து வச்சுக்கிறாருங்கிறது புராண கதைங்க. இந்த நாள் நடந்தது பாத்தீங்கன்னா இந்த வதம் செய்த நாள் தான் விநாயகர் சதுர்த்திங்க. இது மாதிரி இந்த அரக்கனை வந்து வதம் பண்ணி தேவர்கள் எல்லாருக்குமே வந்து விடுதலை கொடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்திங்க. அதனால என்ன சினிமா கொண்டாடுங்கிறது புராண வரலாறுங்க. சரி, இப்போ விநாயகர் சதுர்த்தி நம்ம கதையெல்லாம் பார்த்தாச்சு, அந்த படங்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லை. இப்போ விநாயகர் சதுர்த்தி எப்படி வழிபாடு பண்றது, இதுல 2 முறை வழிபாடு இருக்குங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா படம் வச்சு வழிபாடு பண்றது ஒன்று, இன்னும் சிலை வைத்து வழிபாடு பண்றது ஒன்று இருக்கு. இந்த 2 வழிபாட்டு முறை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முதல் நாள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணிக்கோங்க. வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி வீட்டுல வந்து மா இலை தோரம்லாம் கட்டி வீட்டை வந்து விழா கோலமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தபடியா பூஜை அறை, இந்த பூஜையை நல்லா சுத்தம் பண்ணி விநாயகர் வைக்கக்கூடிய மனப்பலகை நல்லா சுத்தமா ரெடி பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு விநாயகர் கொண்டு வைக்கிறது ஒரு மண்டபம் ரெடி பண்ணுங்க. உங்க சக்திக்கு ஏற்ப மண்டபம் ரெடி பண்ணுங்க. அப்படி மண்டபம் ரெடி பண்ணலாம் வசதி இல்லை சார்னா நார்மலி எங்க நம்ம யார் வைக்க போறோமோ அந்த இதை நல்லா நம்ம வந்து ரெடி பண்ணி சுத்த பத்தமா வச்சுக்கணுங்க. அடுத்தபடியா விநாயகர் நம்ம படம் வச்சு வழிபாடு பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் உங்க என்ன புகைப்படம் எடுத்து வைக்க போறோமோ அந்த படத்தை சுத்தம் பண்ணுங்க. இந்த நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய விநாயகர் புகைப்படம் பாத்தீங்கன்னா விநாயகர் திருவள்ளுவர் பளிச்சுன்னு தெரியணும். அது மங்களாகவோ உடைஞ்சு இருக்கிறதோ இல்ல கீழே இருக்கிறதோ விரிசல இருக்கக்கூடாதுங்க. நல்ல ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த படத்தை எப்படி சார் நான் வைக்கணும்னா கீழே என்ன பண்ணுன்னா பூஜை அறையில மனப்பலகை போடுங்க. மனப்பலகை இல்லைன்னா ஒரு மேடை மாதிரி ரெடி பண்ணுங்க. அந்த மேடையில என்ன பண்ணுங்க விநாயகரோட சிலையை வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே அவருக்கு விரிப்பு விரிக்கணும். என்ன சார் விரிப்பு விரிக்கணும்னா பட்டு வஸ்திரம் இருந்தா ஓகே, பட்டு இல்லைன்னா கூட என்ன இருக்கோ அதை வந்து சிவப்பு நிறமாவோ இல்ல பச்சை நிறமோ ஏதாச்சும் ஒன்று சிவப்புல பச்சை ஏதாச்சும் அந்த வஸ்திரத்தை கீழே விரிச்சு அதுக்குமே விநாயகர் சிலையை எடுத்து வைங்க. எடுத்து வச்ச பிறகு விநாயகருக்கு நம்ம பூ போடணும். என்ன பூ சார் போடுறதுன்னா விநாயகருக்கு உகந்தது பாத்தீங்கன்னா எருக்கம்பூ. இந்த எருக்கம்பூ அவருக்கு மாலையா தொடுத்து போட்டா நல்லது. இல்ல சார் என்கிட்ட கொஞ்சம் தான் சார் கிடைக்குதுன்னா பரவாயில்ல, நூல்ல அப்படியே பூ மாலையா கட்டி அவருக்கு போடுங்க. அடுத்தபடியா விநாயகர் இருக்காருன்னா அங்க வந்து அருகம் இருக்கணும், அதாவது அருகம்புல். இந்த அருகம்புல்லால அவருக்கு ஒரு நூல்ல கட்டி மாலையை போட்டாலும் சரி, அருகம்புல் எடுத்து அவர் புகைப்படத்தின் கீழே வச்சாலும் சரி, எப்படியோ அலங்காரம் பண்ணுங்க. அந்த இடத்துல அலங்காரம் பண்ண பிறகு இங்க வந்து நம்ம என்ன பண்ணா வந்து கலசம் வைக்கணும். இந்த கலசம் என்ன சார் வைக்கிறதுன்னா இந்த கலசம் பாத்தீங்கன்னா ஒரு கலச சொம்புல என்ன பண்ணுங்க சுத்தமா நீர் நிரப்புங்க. அதுல மஞ்சள் சேருங்க, கூடவே ஜவ்வாது சேருங்க, கூடவே பன்னீர் சேருங்க, கூடவே ஏலக்காய் சேருங்க, கூடவே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராம்பு லவங்கம் சொல்றது அந்த லவங்கம் இருந்தா லவங்கம் சேருங்க. சேர்த்துட்டு என்ன பண்ணுங்க ஒரு தேங்காயில ஃபுல்லா மஞ்சள் தடவி அந்த தேங்காய்க்கு குங்குமத்தால புட்டு வச்சு சுத்தி மாயிலை எடுத்து வச்சு அந்த மாயிலை மேல தேங்காய் எடுத்து வைங்க. அது முடிஞ்சா அந்த கும்பத்துக்கு ஒரு வஸ்திரம் போட்டாலும் சரி, இல்ல சார் என்கிட்ட எதுவும் இல்லை சார்னா அந்த கும்பத்துக்கு பூ மட்டும் வைங்க போதும். ரெடி பண்ணி வச்சுட்டு விநாயகருக்கு என்ன பண்ணா குத்து விளக்கு ஏத்துங்க. குத்து விளக்குல சரி காமாட்சி விளக்குன்னா உங்கள்கிட்ட என்ன விளக்குக்கோ தீபம் போடுங்க. தீபம் போட்டுட்டு முதல்ல விநாயகர் நம்ம என்னங்க வேண்டும்னா விநாயக பெருமானே நான் இந்த விநாயகர் சதுர்த்தி விரதம் நான் மேற்கொள்றேன்ப்பா. இந்த விநாயகர் சதுர்த்தி எந்த ஒரு தடங்களும் எனக்கு இருக்கக்கூடாது. முன்ன உலகத்திற்கே முதற் கடவுளான ஒன்றை நினைச்சு நான் இங்க வந்து வழிபாடு பண்றேன். எனக்கு உன்னோட முழுமையான அருளையும் அந்த ஆற்றலையும் அந்த சக்தியும் அந்த பாக்கியத்தையும் எனக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு விநாயகர்கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு அடுத்து உங்களோட பூஜையை தொடங்குங்க. சார் இந்த பூஜைக்கு நான் என்ன சார் நான் வந்து நிவேத்தியம் வைக்கிறதுன்னா விநாயகருக்கு பாத்தீங்கன்னா அவல் பொரிக்கடலை முக்கியமா வைங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து
அந்த இனிப்புகள்ல மிக மிக பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு மோதகன். இவரை மோதக ஹஸ்தகம்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது கொழுக்கட்டை பிரியன்னு சொல்லுவோம். அப்போ கொழுக்கட்டை, அப்பம், சீடை, அவருக்கு என்ன மாதிரி உங்களுக்கு என்னன்னா பண்ண முடியுமோ அனைத்தையும் பண்ணி வைங்க. சக்கரை பொங்கல்ல இருந்து என்னன்னா உங்கள் சக்திக்கு ஏற்ப முடிஞ்சா பண்ணி வைங்க. இல்லைன்னா கொழுக்கட்டை மட்டுமே இவருக்கு உகந்ததுங்க. அடுத்தபடியா பழத்துல நினைச்சு பழம் அவர் வைக்கணும்னா பழத்துல ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமானது பாத்தீங்கன்னா விளாம்பழம் வைக்கணுங்க. விளாம்பழத்திற்கு பிறகு நாவற்பழம், நாவற்பழத்திற்கு பிறகு வாழைப்பழம், இது 3 முக்கியமா இருக்கணும். அதன் பிறகு முக்கணி நீங்க வச்சாலும் சரி, இல்ல வேற ஏதோ பழங்கள் நிறைய வைக்கனாலும் உங்களுடைய விருப்பங்க, வைக்கலாங்க. சரி சார், இதெல்லாம் வச்சு விநாயகர் நிவேத்தியம் பண்ணணும் சார். நானு நிவேத்தியம் பண்ண என்ன சார் விநாயகர் பாடல் பாடுறதுன்னா, உங்களுக்கு என்ன பாடல் தெரியுமா பாடுங்க. அப்படின்னா ஹரி ஓம் கணபதியாய நமக, ஹரி ஓம் பிள்ளையாராய நமக, ஹரி ஓம் கணபதிய நமது, இது மாதிரி அவர் நாமத்தை சொன்னாலும் சரி. இல்லைன்னா பாலும் பாகும் பருப்பு வீணான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலஞ்சை தும்பை கனமுக தூமணியே சங்கத்தவன் முட்டு எனக்கு தானே, இந்த மந்திரத்தை சொல்லியும் அவர் வழிபாடு பண்ணலாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்க. இதுதான் சொல்லணும் அதுதான் சொல்லணும், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா படம் வைத்து வழிபாடு பண்றது. சரி சார், நான் சிலை வைத்து வழிபாடு பண்றேன்னா, சிலை வைத்து வழிபாடு பண்ற நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து விநாயகருக்கு நம்ம சிலை வாங்க போறோம்னா நம்ம வந்து பை எடுத்துட்டு போகக்கூடாது. என்ன பண்ணணும், நம்ம எங்க விநாயகர் வைக்க போறோமோ அங்கதுக்கான மணப்பலகை எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி இல்லை சரின்னா ஒரு தாம்பரம் எடுத்துட்டு போங்க. என்ன பண்ணுங்க, இங்க வந்து சிலை வாங்கிட்டு வரீங்கன்னா சிலை வாங்கும் போது பச்சை சிலை எப்படி சொன்னா அன்று செய்த சிலையாக இருக்கணுங்க. 5 நாள் 6 நாள் படி காஞ்சி போன சிலைங்கிறது வேண்டாம். நல்ல ஒரு அன்று செஞ்ச சிலையா வாங்க. சிலையை வாங்கும் போது சிலையில விரிசல் இருக்கக்கூடாது, சிலை டேமேஜ் ஆகக்கூடாது. நல்ல சிலையா பார்த்து வாங்கிட்டு வாங்க. இல்ல சார் நான் வீட்டை நானே கைப்பட செய்வேன்னா ரொம்ப 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 சந்தோஷங்க. உங்க கையால செஞ்சு விநாயகர் வச்சு வழிபாடு ரொம்ப சக்தி அதிகம். சரி சார், இப்படி சக்தியான விநாயகர் வீட்டுக்கு கொண்டு வரும்போது இந்த விநாயகருக்கு வந்து அவங்க என்னன்னா வாங்கும் போதே அவங்க வந்து களிமண் எல்லாம் கொடுப்பாங்க. வீட்டு வாசல வந்து விநாயகருக்கு கண் திறக்கணும். விநாயகருக்கு கண் திறந்து விநாயகருக்கு ஆரத்தி எடுக்கணும். நம்ம வீட்டுக்கு வர நம்ம பிள்ளை எப்படி நம்ம ஆரத்தி எடுத்து வரவேற்போமோ அதே மாதிரி விநாயகருக்கு ஆரத்தி எடுத்து விநாயகர் வீட்டுக்குள்ள அழைச்சி விநாயகர் வந்து மண்டபத்துல வச்சோன்னா என்ன பண்ணா சின்னதா ஒரு மஞ்சள் விநாயகர் பிடிங்க. விநாயகர் பிடிச்சி அந்த விநாயகருக்கு என்ன பண்ணா வந்து வாழைப்பழம் வெத்தலை கோஷி நிவேத்தியம் போய் விநாயகர் கேட்கணும். முதல்ல விநாயகர் அப்பா, நான் இந்த விநாயகர் சதுர்த்தி விரதம் நான் வந்து ஓம் பேர்ல நான் இருக்கேன்ப்பா, எனக்கு விநாயகர் சதுர்த்தி விரதம் எந்த தடைத்தடங்களும் இல்லாம முழுமையா நிறைவேறி எனக்கு வந்து வேண்டிய வரங்கள் எனக்கு கிடைக்க நீ உறுதுணையா இருப்பான்னு விநாயகர்கிட்ட கேட்டுட்டு அடுத்து விநாயகர் கொண்டது நம்ம என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கோமோ அந்த மண்டபத்தோட விநாயகர் கொண்டு வந்து வைக்கணுங்க. வச்சுட்டு விநாயகருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அருகம்புல் அங்க வைக்கணுங்க. அருகம்புல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அருகம்புல் மாலையோ இல்ல அருகம்புல்லோட மல்லிகைப்பூ இது மாதிரி பூக்கள் சேர்த்து அவர் கட்டியோ இல்ல அருகம்புல் 4 தள்ளு சொருவியோ வைக்கலாங்க. அடுத்த வாங்கிட்டு விநாயகருக்கு பாத்தீங்கன்னா விநாயகரோட வயிற்று பகுதியில நம்ம வீட்டுல கூட நாணயத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல வந்து அவங்க வந்து மண் தருவாங்க, களிமண். அதுக்கு களிமண்ல வச்சாலும் சரி, இல்லைன்னா சந்தனம் இல்ல மஞ்சள் இருக்கு பார்த்தீங்கன்னா, மஞ்சளை குழைச்சி அதுல வந்து இந்த நாணயத்தை வயிற்றுல வச்சு நாணயத்தை ஒட்டி வைக்கணுங்க. விநாயகர் தொப்பையில நாணயம் வைக்கணுங்க. நாணயம் வச்சுட்டு என்ன பண்ணா இந்த விநாயகருக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம், 2 பக்கமும் வந்து அவர் இலைகள் வைக்கணும். என்ன இலை வைக்கணுங்க, மா இலையும் நெல்லி இலையும் வைக்கணும். நெல்லின்னா முழு நெல்லிக்காய் இருக்கு பாத்தீங்களா, அந்த முழு நெல்லிக்காய் இலை 2 பக்கமா அவருக்கு வச்சுட்டு மாயில வச்சுட்டு கும்பகலசம் வைங்க. கும்பகலசம் எப்படின்னு ஆட்டம் சொன்ன போது அது மாதிரி கும்பகலசம் வந்து ஒரு நீர் நிரப்பி தேங்காய் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த விநாயகரை எப்படி சார் வைக்கணும், கொண்டு வந்து வைக்கணும், விநாயகருக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அதே மாதிரி வஸ்திரம் போட்டு இலை வச்சு வைக்கலாம். ஏன்ட்டா அது மாதிரி இல்ல சார், மணப்பாலையும் இல்ல சார் நினைக்கிறீங்க, ஒரு தாம்பாலம் வச்சு அது மாதிரி பச்சரிசி வச்சு அது மாதிரி வாழை இலை போட்டு அது மாதிரி விநாயகருக்கு வைக்கலாங்க. இது மாதிரி விநாயகருக்கு வச்சுட்டு இதெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு விநாயகருக்கு பூக்கள் போடுறோம். பூக்களால அவரை அலங்கரிக்கணும். இந்த மலரால் நம்ம அலங்கரிக்கிறதுக்கு என்ன மலர் சார், எருக்கம் மலர் வாங்க சார். 2 எருக்கம் இருக்கு சார், ஒன்னு வெள்ளையா இருக்கு, ஒன்னு வந்து நீலக்காந்த. எருக்கம்னாவே அவர் உகந்தது தாங்க, எருக்கத்தை கொண்டது வைங்க. அது வெள்ளையாக இருந்தால் ரொம்ப உன்னதம், அல்லது நீலக்கரு இருந்தாலும் அதுவும் வைக்கதாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு விநாயகருக்கு வாசனை நிரம்பிய மலரால அப்படியே அலங்கரிங்க. என்னென்ன மலர் சார் போடலாம், எருக்கம் தவிர்த்துனா அவருக்கு முல்லைப்பூ போடலாம், சாமந்தி போகலாம், அதே மாதிரி மல்லிகைப்பூ அவருக்கு போடணும். பூக்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணீங்க. அலங்காரம் பண்ணிய பிறகு இந்த விநாயகருக்கு நம்ம நிவேத்தியம் பண்றோம் இல்லையா, சிலர் பாத்தீங்கன்னா 3 இலை போடுவாங்க, சிலர் ஒரே இலை போடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 இலை போடுறாங்க. 3 இலை நிவேத்தியம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் இலை அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவல் பொறி கடலை வச்சுட்டு அவருக்கு நிவேத்தியம் பண்ணுவாங்க. அடுத்தபடியே நம்ம அடுத்த 2வது என்ன பண்றோம், அவருக்கு பழங்கள் வச்சு போடுவோம். இந்த பழங்கள் என்னென்ன சார் அவர் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா நாவல் பழம், விளாம்பழம், வாழைப்பழம், இது 3 முக்கியம். அதன் பிறகு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து
முக்கணிகள் வச்சாலும் சரி, உங்களுக்கு சக்திக்கு ஏற்ப என்னென்ன கனிகள் கிடைக்குமோ கனிகள் வச்சு நீங்க 2வது இலை போட்டு அவருக்கு சூடம் காட்டணும். அடுத்தபடியா 3வது இந்த 3வது இலை மிக முக்கியமான நிலை. இந்த இலை நம்ம தேங்காய் உடைக்க போறோங்க. அப்படி என்ன சார் நாங்க நம்ம பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான மோதகம் வைக்க போறோம், கொழுக்கட்டை வைக்க போறீங்க. கொழுக்கட்டை வச்சு இந்த விநாயகருக்கு கொழுக்கட்டையில பாத்தீங்கன்னா எல்லா உருவப்படமும் செய்வாங்க. அதாவது விசர்ஜீவ ஜந்து இருக்கு பாத்தீங்கன்னா, தேளு, பூராம், பள்ளி, பாம்பு என்னென்ன இருக்கோ அத்தனையும் போனாங்க. ஏன்னா இந்த ஜீவ ஜந்துகளால எனக்கோ என் குடும்பத்தை எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்க, நீயே காத்தருன்னு சொல்லிட்டு இந்த விஜய் ஜீவ சந்துல உருவம் பண்ணி வைப்பாங்க. அதன் பிறகு அப்பம், பணியாரம், சீடை, முறுக்கு என்னென்ன பலகாரம் இருக்கோ எல்லாம் நம்ம வசதிக்கு ஏற்ப அதை அங்க வைக்கலாங்க. இது 3வது இலை. இந்த 3வது இலை அவருக்கு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், சூடம் காட்டிய பிறகு தேங்காய் உடைக்கணும். தேங்காய் உடைய நிவேத்தியம் பண்ணி அவருக்கு நீர்ல ஆகணுங்க. இது 3 இலை போறது. பலர் பாத்தீங்கன்னா ஒரே இலையில எல்லாம் வச்சுட்டாங்க. சுண்டல், பழங்கள்லாம் ஒரே இலை வச்சு போடுறது. அது உங்களோட சம்பிரதாயம் எப்படியோ பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் என்ன பண்ண 3 இலை போட்டு அவருக்கு வழிபாடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது நான் எப்படி சார் நான் பாராயணம் பண்றதுன்னா, விநாயகரோட சுதி தெரிஞ்சா பாருங்க, விநாயகரோட அகவல் தெரிஞ்சா பாடுங்க, விநாயகரோட கலச நாமம் தெரிஞ்சா பாடுங்க, இல்ல விநாயகருடைய அந்த புராண கதைகள் தெரிஞ்சா அந்த நேரத்துல கதைகள் சொல்லி நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது ஒரு கட்டம். இல்லைன்னா உங்களுக்கு விநாயகரோட என்னென்ன சாஸ்திரங்கள் என்னென்ன மந்திரம் தெரியுதோ சொல்லு, எதுவுமே தெரியல சார் எனக்கு ஓம் கணபதி நமக ஓம் கணபதி நம்ம சொல்லிட்டு என்ன பண்ண அருகம்புல்ல போட்டு அர்ச்சனை பண்ணுங்க. அவருக்கு அர்ச்சனை பண்ணி சூட கற்பூரம் எல்லாம் காமித்த பிறகு இந்த விநாயகர் உணவு நம்ம எடுத்து சாப்பிடலாங்க. இது பாத்தீங்கன்னா சிலை வைத்து வழிபாடு பண்றவங்க. சார் இந்த சிலை வச்சு வழிபாடு பண்ணிட்டேன் சார், இதை எப்படி சார் புனர் பூஜை பண்றேன்னா, இந்த சிலை வச்சு வழிபாடு பண்ணாங்க 3 நாள் இல்ல 5 நாள் இல்ல 7 நாள் வீட்டுல விநாயகர் வச்சிருப்பாங்க. பலர் அன்றைக்கே புனர் பூஜை பண்றாங்க. அன்னைக்கே விநாயகரை என்ன பண்ண கொண்டு போயிட்டு கங்கையில விட்டுருவாங்க. கங்கையில எங்க சார் போனா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் தாங்க, அதாவது ஏரி, குளம், கிணறு, ஆறு இதெல்லாம் அங்க விநாயகர் நம்ம கொண்டு விட்டுட்டு வந்துருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா விநாயகர் நம்ம கொண்டாடிய பிறகு நம்ம கொண்டு போயிட்டு விடுறோம் பாத்தீங்களா, அப்ப பாத்தீங்கன்னா விநாயகர் 3 நாள் நம்ம வீட்டுல வச்சிருக்கோம்னா அந்த 3 நாள் நம்ம விநாயகரை பட்டினி போடக்கூடாது. ஒருவேளை அவருக்கு ஏதோ நிவேத்தியம் பண்ணணும். அது சுண்டலாக இருக்கலாம், ஏதோ சக்கர சந்தம் ஏதோ ஒண்ணு அவருக்கு நிவேத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விநாயகர் நம்ம வீட்டுல இருக்கும்போது விநாயகர் நாமம் மட்டும் பாடணுமே தவிர எந்த ஒரு அவச்சொல் வார்த்தையும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இது ஒண்ணு. சார் என்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த கொண்டு போய் கரைக்கிறதுக்கு 6 குளம் இல்லை சார், எப்படி சார் வீட்டுல பண்றதுன்னா, ஒண்ணு இல்லைங்க, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அந்த பாத்திரம் நீர் நிரப்புங்க, அதுல சிறிதளவு மஞ்சள் பொடியை போடுங்க, மஞ்சள் பொடி போட்டு விநாயகர் சிலை இருக்கு பாத்தீங்கன்னா அதை அந்த பாத்திரம் அப்படியே எடுத்து போட்டுருங்க. போட்டுனா அப்படியே கரைஞ்சிடும். கரைஞ்ச பிறகு நம்ம ஒரு செடி வைக்கிறதுக்காகவோ இல்ல கால் படா எடுத்து நம்ம அதை விட்டுறலாங்க. விநாயகருக்கு பயன்படுத்திய பொருட்கள் நம்ம பயன்படுத்திக்கலாம். சைவத்துக்கு நம்ம பயன்படுத்தி இனிப்பு பதார்த்தம் பண்றது பயன்படுத்தி தேங்காய் எல்லாம் இருக்கும் இல்லையா, இனிப்புக்கு பயன்படுத்திக்கோ. நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியில எப்படி வழிபாடு பண்றது பார்த்தோம் இல்லையா, படம் வச்சு எப்படி பண்றோம், சிலை வைத்து எப்படி பண்றோம்னு பார்த்தோம் இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா இந்த சிலையை நம்ம கரைக்கிறோம் பாத்தீங்கன்னா, இதுல ஒரு உண்மை தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் பெரிய அளவாக இருந்தாலும் இறுதியில் எதுவுமே இல்லைங்குதான் அந்த சிலை நம்ம கரைக்கிறதுக்கான அந்த ஒரு கோட்பாடுங்க. இருக்கும் வரைதான், பிறகு எதுவுமே இல்லைன்னு உணர்த்துறதுக்கு இந்த இதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிலையை ஏன் நம்ம ஆத்துல கரைக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆறுங்கிறது பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கள் நீர் நிரம்பி வரும். அதிகமான நீர் அந்த ஆத்துல போகும்போது மணல்லாம் அடிச்சுட்டு போயிடும். மணல்லாம் அடிச்சுட்டு போயிட்டா நீர் தேங்காது, நிலத்தடி நீர் மட்டும் உயராது இல்லையா. அப்ப நிலத்தடி நீர் உயரம் என்ன பண்ண, களிமண் தேவை. அப்ப விநாயகர் சிலை ஆத்துல கரைக்கும் போது என்ன ஆகும்னா, ஆத்துல களிமண் படலங்கிறது அங்க அதிகமாகும். களிமண் படலம் அதிகமாகும் போது அங்க மண் அரிமானம் தடுக்கப்படும். அப்ப மண் அரிமானம் மணல் சேரும். மணல் சேர்ந்தா நிலத்தடி நீர் மட்டம் உயருங்க. நிலத்தடி நீர் மட்டத்தை நம்ம உயர்த்தி காட்டுறதுக்காக நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி விழா நம்ம கொண்டாடுறது ஒரு வகையான அறிவியல் உண்மையாக இருந்தால் கூட இன்னொரு உண்மையும் இதுல இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தன் நீர்நிலை வெள்ளமாக வருது இல்ல, வெள்ளமாகி வரும்போது நம்ம இந்த மஞ்சள், இந்த குங்குமம் இதெல்லாம் கலந்த அந்த விநாயகர் சிலைய நம்ம நீர் நம்ம ஆத்துல போடும்போது இந்த களிமண் ஆனது என்ன பண்ணா நீரை சுத்தம் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த களிமண் படலம் அந்த நீர்ல கரையும் போது நீரை கூட அசுத்தங்கள் அந்த மாசுக்குள்ள தன்னோட சேர்த்து இழுத்து அடிலப்படியே வச்சிரும். தண்ணி சுத்தமாகும். மஞ்சள் சேர்க்கும் போது ஆன்டிபயோட்டிக் இருக்கும்போது நுண்ணுயிர் அழிக்கப்படும். இந்த தண்ணியை மக்கள் பருகும் போது அவங்க நோய் நொடிகள் வராது. ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. ஏன்னா அன்றெல்லாம் பாத்தீங்கன்னா ஆற்று நீர் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆற்று நீர், ஏரி, குளத்தை தான் குடிச்சிட்டு இருந்தாங்க போது அப்ப அவங்க தண்ணியை சுத்தம் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்புன்னு சொல்றாங்க. இது ஒண்ணு. இதுல பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியில நாம செய்யக்கூடாது என்ன, இந்த சதுர்த்தி நாள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்னன்னு பார்ப்போங்க. அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா
நம்ம விநாயகர் வாங்க போறோம் இல்லையா, அதுல இருந்து தொடங்கணும் பாருங்க. விநாயகர் வாங்க போகும்போது நம்ம வந்து கையில வந்து பையோ இல்ல சாக்கோ எடுத்துட்டு அதெல்லாம் விநாயகர் வாங்கிக்கிட்டு வரக்கூடாது. விநாயகரை வந்து பாத்தீங்கன்னா தாம்பூலத்திலேயோ அல்லது மரப்பலகையிலையோ அல்லது மணப்பலகையிலையோ தான் வாங்கிட்டு வரணுங்க. அதே மாதிரி விநாயகர் வந்து கண் திறக்காம வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா விநாயகர் சக்திகள் கிடையாது, அது பொம்மைக்கு சமம்னு சொல்றாங்க. அடுத்தபடியா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சந்திரனை பார்க்க கூடாதுங்க. மெயினா விநாயகர் சதுர்த்தி நம்ம சந்திர பகவானை அன்று பார்க்க கூடாது. சந்திரன் நம்ம பார்த்தோம்னா அங்க தோஷங்கள் வரும்னு சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா சந்திரன் அன்ற நாள் பார்க்கவே பார்க்காதீங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா விநாயகர் நம்ம வீட்டிற்கு வந்த பிறகு விநாயகர் சிந்தனை மட்டுமே நம்முள் இருக்கணுமே தவிர வேறு விவாதங்கள் வேறு சண்டை சச்சரவுகள் அங்க இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தன் குடும்பத்துல ஒரு விநாயகர் சதுர்த்தி கடைபிடிக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துல 5 உறுப்பினரோ இல்ல 7 உறுப்பினர் இல்ல 15 உறுப்பினர் இருக்காங்கன்னா அந்த 15 பேரும் பார்த்தீங்கன்னா அசைவம் உண்ணக்கூடாதுங்க, சைவம் மட்டும்தான் உண்ண வேணுங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒருத்தர் கடைபிடித்தால் கூட அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சைவம் தாங்க சாப்பிடணுமே தவிர அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பூஜை நடக்கின்ற போது அவதுக்கிரியான வார்த்தைகள், ஒற்றை சொல் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், தடங்களை ஏற்படுத்துற வார்த்தை பிரவேசம் அங்க கூடாதுங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி விழாவில் இருக்கும் போது அக்கம் பக்கத்துல தேவையில்லாத விவாதத்திலேயோ தேவையில்லாத சண்டையிலையோ தேவையில்லாத நம்ம பேசக்கூடாதுங்க. அன்றைய ஃபுல்லா விநாயகர் கணநாதா கற்பகநாதா அருள்வாய் நம்ம இந்த விநாயகரோட சுதி மட்டுமே நம்ம மைண்ட்ல ஓடணுமே தவிர வேறு எண்ணங்கள் அங்க ஓடக்கூடாதுங்க. அதே மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தி நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணுமே தவிர யாருமே அன்றைய நாள் சோகமாக இருக்கக்கூடாது. அன்றைய நாள் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து தலையை வந்து ஃபுல்லா வாரி தலையை பின்னி தலை அலங்காரம் செய்த பிறகு அங்க விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்க. தலைவிரி கோலமாகவோ இல்ல வந்து தலைமுடியை வந்து ஒரு முடிச்சு மட்டும் போட்டுட்டு அந்த ஒரு முடி கீழே விழுற மாதிரியோ அவருக்கு நிவேத்தியம் பண்ணக்கூடாதுங்க. நிவேதியத்துல அன்னைக்கு ஒரு முடி கீழே விழுந்தாலும் சனி தோஷம் ஏற்பட்டு அந்த நிவேதியம் ஃபுல்லா வந்து கெட்டு போயிடும் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிதர்சனமான உண்மையான அங்க ஒரு சாஸ்திரம் இருக்குங்க. அதனால தலையை முழுமையாக பின்னி அதை வந்து அலங்காரம் செய்த பிறகு விநாயகருக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க. தலைவிரி கோலம் என்று இருக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் முக்கியமா விநாயகர் நம்ம கடைபிடிக்கக்கூடிய அந்த கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்ங்க. இதை வந்து உங்க உற்றோட ஷேர் பண்ணி ஏன் நான் சொல்றேன்னா பாதி பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், பாதி பேர் தெரியாம இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோஸ் கிடைக்கும் போது அவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லையா. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமணம் பொருத்தம் பார்க்கணும், பேராசி பார்க்கணும்னா நம்பர் கொடுத்துருக்கேன், எப்ப கான்ட் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நான் உங்களை வேறு கான்செப்ட் நான் ஒரு கார்த்திக். நன்றி, வணக்கம்.